துளாராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ஒரு லக்கி பர்சன்ஸ். என்ன காரணம்னா, காலபுருஷனுக்கு 7வது ராசி. அவர்களுக்கு இப்போ குருப்பின் பார்வை நேரா 5ஆம் பார்வையாக விழுது. மிதுனத்திலிருந்து துலாத்தையே பார்க்குறார். அடகு வைத்த நகையை திருப்புவார்கள். எங்கள் மாமியார் நகை கொஞ்சம் இருக்குங்க, எங்கள் அம்மா நகை கொஞ்சம் இருக்குது, என் நகை கொஞ்சம் இருக்குது, இந்த வீடு கட்டும் போது வச்சதுங்க, இந்த மனுஷன் திருப்பி தரமாட்டேங்கிறாருன்னு துளாராசியில் யாராவது இருந்தீங்கன்னா வீட்டுக்கு நகை வந்துடும். அந்த அளவுக்கு உங்களுக்கு குரு பார்வை துலாத்தை பார்ப்பது சிறப்பு. சரி, அடுத்தது தந்தை நலனில் கொஞ்சம் உடல் பிரச்சனைகள் இருந்தாலும் சரியான மருத்துவரை பார்த்து சரியாயிடுவீங்க. அடுத்தது உங்களுடைய உடல் பருமன் பார்த்தீங்களா, 6ஆம் 7ஆம் 8ஆம் இடத்துல இருந்த உங்களுடைய குரு உடம்பை வெயிட் ஏற்றி விட்டது, இப்போ இறக்கி விட்டுரும். ஸோ வெயிட் லாஸ் ஆனாலே போதும் சார், வீட்டுக்கு நகை வரலைனாலும் பரவாயில்ல சார் அப்படிம்பாங்க. ஏன்னா இந்த நீ பெயின்லாம் உங்களுக்கு சரியாயிடும். கால் பாதங்களில் இருந்து வந்த பாத எரிச்சல்கள் அதெல்லாம் சரியாயிடும். இதெல்லாம் ஏன் சார் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். 12ஆம் இடத்தில் இருந்த கேது பகவான் இப்போ 11க்கு போயிட்டார். ஸோ உங்களுக்கு 12ஆம் இடம் கால். அந்த காலில் இருக்கக்கூடிய கேது டாக்டர் சொல்லுவார், அந்த ஃபிலமெண்ட்டு கொஞ்சம் டேராக இருக்குங்க, அந்த ஜெல்லு கொஞ்சம் வீக்காக இருக்குங்க. இப்போ அந்த குரு பகவான் அதெல்லாம் சரி பண்ணி கொடுத்துருவார். ஸோ டோன்ட் வரி. நல்ல ஒரு அற்புதமான துளாராசிக்கு நல்ல குரு பயிற்சி. இவங்கள்ட்ட என்னன்னு கேட்டால், இந்த குழந்தைகள்கிட்ட இவங்க பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். பாடிடான்னு கொஞ்சம் கோபத்தை காமிச்சிட்டாங்கன்னா திருப்பி அவனும் கோபத்தை காமிச்சிருவான். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இவர்களுக்கு 5ஆம் இடம் சனி பகவான் 6ஆம் இடமான சத்ருஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கு. தயவு செஞ்சு குழந்தைகளிடம் அன்பாக பேசுங்க. பரவாயில்ல சாமி, ஒன்று மட்டும் சொல்கிறேன், அவனுக்கு எழுதுனது கன்ஃபார்மாக நடக்க போகுது, கோபத்தை காமிச்சிடாதீங்க. அப்புறம் அதுக்காக வருத்தப்பட்டு 2 நாள் கண்ணீர் சிந்த வேண்டியிருக்கும். அப்புறம் திட்டிவிட்டு ராத்திரி எந்திரிச்சு பார்க்குறது சாரி தங்கம் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த வேலைலாம் வேண்டியதில்லை. குழந்தைகளிடம் வருத்தப்படும் வார்த்தைகளையோ கோபப்படும் வார்த்தைகளையோ பேசக்கூடாது.